وَرَفَعْنَا لَكَ ذِكْرَكَ صدق الله المولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனாவிலே ஒரு நாள் கடை பஜாரிலே ஒரு யூதவரும் முஸ்லிமும் பேசிக்கொள்ளுகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் இடையிலே அகிலத்தை மனிதர்களில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாரையும் விட சிறப்பாக்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு ஒரு யூதவர் பேசுகிறார். என்ன அர்த்தம் என்றால், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட மற்ற எல்லாரையும் விட மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு பேசுகிறார். அப்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த அன்சாரி, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்கிற காலத்தில் அவர்களை விட நீங்கள் இன்னொருவரை உயர்த்தி பேசுவது சரியா அப்படின்னு கேட்டு கோபப்பட்டு திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டவர்கள் அந்த யகூதியை அடித்து விட்டார்கள். இந்த வழக்கு நபிகள் பெருமானாரிடத்தில் வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவர். அவர் சொன்னது உண்மையாக இருந்தாலும் கூட ஒரு வார்த்தையாடல்கள், ஒரு பிரச்சனை, சில நேரங்களில் சில உண்மைகள் கூட பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் அதை நாம் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்ற அடிப்படையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இனி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட என்னை யாரும் சிறப்பித்து பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னார்கள். கியாமத்துடைய நாளிலே சூர் ஊதப்பட்டவுடன் எல்லாம் அழிந்து போய் இரண்டாம் சூர் ஊதப்படுகிற போது எல்லாரும் எந்திரிப்பாங்க. இந்த உலகத்திலேயே முதலாவது மயக்கம் தெளிந்து எழுந்து நிற்பவன் நானாகத்தான் இருப்பேன். முதல்ல மயக்கம் எனக்கு தான் தெளியும், எழுந்து நான் பார்ப்பேன். எனக்கு முன்னாலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து அல்லாஹ்வினுடைய அரிசின் கதவை பிடித்திருப்பார்கள். எனக்கு முன்னாலே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சிருவாங்க என்று சொல்லிவிட்டு, ஒன்று அவர்களுக்கு மயக்கமே வரவில்லையா, அல்லது ஏற்கனவே அவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு தடவை மயக்கம் வந்தது. அல்லாஹ்வை நான் பார்க்கணும்னு சொன்னப்போ தூர்சினா மலையில் அல்லாஹ்வுடைய தஜல்லி வெளிச்சம் வந்துச்சு, விழுந்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த மயக்கம் கழிந்து போய்விட்டதால் இந்த மயக்கமே ஏற்படவில்லையா என்று தெரியவில்லை என்ற அடிப்படையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, என்னை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்து பேசாதீர்கள். யூனுஸ் இப்னு மத்தா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் என்னை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா நபிமார்களை விட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வை அடுத்து இந்த பூமியில நாம் போற்றுவதற்கும் மதிப்பதற்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து சொல்லுவதற்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் நம்முடைய கொள்கையில முக்கியமானவர்கள். எல்லா நபிமார்களை விடவும் அவர்களை நாம் மதிக்கிறோம். சையதுல் முர்சலீன், நபிமார்களுக்கு தலைவர் என்று சொல்லுகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள், என்னை பிறரை விட நீங்கள் புகழ்ந்து பேசக்கூடாது என்று உத்தரவிடுகிறார். என்ன காரணம் என்றால், சில நேரங்களில் சில விஷயங்கள் குழப்பத்துக்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் அது நல்ல காரியமாக இருந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விடுவார்கள். உண்மைதான் இருந்தாலும் அதில் நம்ம அந்த சமயத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அது ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும். சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் சில விஷயங்களை செய்தால் இதில் ஒரு குழப்பம் வரும்னா அதை செய்யாமல் இருக்கிறது சிறப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்னா சொர்க்கம் போயிடலாம், நல்ல விஷயம்தான். ஆனால் அதை சொல்வதற்கு முன்பு யோசிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் சொர்க்கம் போயிடலாம் தான், ஆனால் தொழுகாமல் விட்டுட்டா என்ன செய்யறது? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா போதும், நாம் எந்த அமலும் செய்யாமல் விட்டுவிடலாம் அப்படின்னு நினைத்து விட்டால் என்ன செய்வதுன்னு ஆரம்ப காலத்தில் அதை சொல்ல வேண்டாம் என்று தடுத்து விட்டார்கள். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அறிவிப்பு செய்தார்கள், மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. பிறகு சமுதாயத்தில் இந்த பிரச்சனை வந்தது.
களிமா மட்டும் போதுமா? களிமா சொன்னாலே சொர்க்கம் பிரவேசித்து விடலாம்னா அப்போ இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இன்னவர எத்தனையோ கடமைகள் இருக்கிறதே, அதெல்லாம் செஞ்சாலும் பரவாயில்லைன்னு வந்துடாதா? செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று விட்டுவிட மாட்டார்களா? எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் ஈமானில் தெளிவடைகிறவரை, இஸ்லாத்திலே உறுதியாகிறவரை, மார்க்கம் என்றால் என்ன என்று அவர்களுக்கு முழுமை பெறுகிறவரை இது போன்ற வாசகங்கள் இப்போது சொல்லப்பட வேண்டாம், கொஞ்ச நாள் இதை பற்றி பேசாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸில் சொல்லுகிறார்கள், கியாமத்துடைய நாளில் 99 சிஜில்லாத்துகள் அவனுடைய ஆமால் நாமால் பட்டோல விரிக்கப்படுமா. அல்லாஹ் கேட்பானா, இது நீ செஞ்சது தானா, உனக்கு ஏதாவது அநியாயமாக எழுதியிருக்கிறாங்களான்னு பார்த்தியான்னு கேட்பானா. அவர் அப்படியே ஒரு தடவை பார்த்துட்டு, எனக்கு தெரியல, நான் எல்லாம் செஞ்ச மாதிரி தான் இருக்குது என்று சொல்லுவார்கள். என் மலக்குமார்கள் தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்று நீ எண்ணுகின்றாயா என்று கேட்பான். அந்த மனிதன் பயந்து போய் அவன் பக்கம் விரித்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா அமலும் டேட்டு வாரிய எல்லா பாவமும் எழுதப்பட்டிருக்கும். எல்லாம் கேட்பானா, நீ செஞ்ச நன்மைகள் ஏதாவது அதில் இருக்குதா, அதை பார்க்குறியா? எல்லாம் உன் பாவப்பட்டியலாக இருக்கேன், எங்கேயாவது நீ செஞ்ச நன்மை வரவு வைக்கப்பட்டிருக்கான்னு பாரு அப்படின்னு கேட்பா. அந்த மனிதர் எனக்கு தெரியல என்று சொல்லுகின்ற போது அந்த ஆமால் நாமால் பட்டோலையிலே அவன் எழுதிய அந்த அமல்களுடைய அந்த ஏட்டின் ஒரு பகுதியில் ஒரு சீட்டை மட்டும் அல்லாஹ் எடுப்பான், ஒரு சின்ன சீட்டு. அதுதான் செஞ்ச நன்மை. அந்த சீட்டில் என்ன இருக்கும்னா, லா இலாஹா இல்லல்லாஹ்னு இந்த மனிதன் சொன்னான் அப்படின்னு இருக்கும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றிருக்கிறான் அப்படின்னு ஒரு சீட்டு இருக்குதுல. அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, இந்த 99 ஏடுகளையும் தராசின் ஒரு தட்டில் வை, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் எழுதுகிற இந்த சீட்டை ஒரு தட்டில் வை. வைக்கப்பட்டால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்ன இந்த வார்த்தை, அவன் கொண்ட அந்த ஈமான் கனத்தால் அப்படியே தாழ்ந்து போகும். அவன் செஞ்ச எல்லா பாவம் அதற்கு முன்னால் இல்லாமல் போகும். அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருகிறது. இங்கே கவனிக்க வேண்டும், அடிப்படையான நுழைவு சீட்டு லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த மனிதன் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் எல்லா விஷயங்களிலிருந்து வெற்றி பெற்று விடுகிறான், இந்த உண்மை. ஆனால் இதை மட்டும் சொன்னால் போதும், வேறு எந்த அமலும் தேவையில்லை என்ற முடிவுக்கு இப்போது நாம் வரமாட்டோம். தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஹஜ்ஜு கடமை நம்ம விளங்கி இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட நாம் கொண்ட இந்த ஈமான் ரொம்ப முக்கியமானது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை இப்போது நாம் புரிந்து கொள்கின்றோம். இதே வாசகத்தை தொடக்க காலத்தில் சொல்லியிருந்தால் இஸ்லாத்திலே அமல்களே இல்லாமல் போயிருக்கும் என்கின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். உண்மையை தான், இருந்தாலும் இப்போது இதை சொல்ல வேண்டாம் என்று தடுத்தார்கள். இங்கே நமக்குள்ள பாடம் என்ன? பல நேரங்களில் சில நல்ல காரியங்களாக இருந்தாலும் அதை செய்கிற போது என்ன விளைவுகள் ஏற்படும் என்று யோசிக்க வேண்டும். இதை சொல்லுவதால் வேறு ஏதாவது குழப்பம் நிகழுமா என்று யோசிக்க வேண்டும். சமூகத்தில் ஒற்றுமையும் ஐக்கியமும் பதட்டமில்லாத சூழ்நிலையும் குழப்பமற்ற சூழ்நிலையும் இருப்பது அவசியம் என்பதனால தூர நோக்கோடு அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒன்றுமில்லை, 1991ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் கோர்ட்டிலே ஒரு புதிய சட்டம் ஒன்று இயற்றுகிறார்கள். என்ன சட்டம்? 1947 இந்திய சுதந்திரம் அடைகின்ற போது இந்த நாட்டில் என்னென்ன வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இனி நீட்டிக்க வேண்டும். அது பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசல், வேறு வழிபாட்டு தலங்களாக இருந்தால் அது வேறு வழிபாட்டு தலம். இனிமே அதற்குள்ளே என்ன இருந்தது, அதற்கு முன்னால் எப்படி இருந்தது, அதனுடைய பூமிக்கு கீழே அடியில் என்ன பொருள் இருக்கிறது என்றெல்லாம் நம்ம ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடாது. இது ஒரே ஒரு பள்ளிவாசலுக்கு மட்டும் விதிவிலக்கு. பாபர் மசூதி இந்த பிரச்சனைக்குள்ளே வராது. இனிமேல் இருக்கிற எந்த பள்ளிவாசலையும் நாம் அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த அடிப்படையில் நாம் பாபர் மசூதிக்கும் கேட்டோம், பாபர் மசூதியும் சேர்த்துக்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் 1947 என்னென்ன எப்படி இருந்ததோ அப்படி என்று சொல்லுகிறீர்கள், ஏன் அதை விட்டுவிட்டீர்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அது ஷஹீதாக்கப்பட்டது. அடுத்து இப்போது சமீபத்தில் ஒரு வழக்கு, அந்த பள்ளிவாசலுடைய வளாகத்தை பார்த்தால்
எங்களுடைய வழிபாட்டு தலம் போல தெரிகிறதுன்னு ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார். உடனே கோர்ட் அதை எடுத்து அப்படியே போய் ஆய்வு செய்யுங்க என்று எழுதுகிறார். வழக்கு தொடுக்கிறார்கள். ஒரு 91 சட்டத்தின்படி எது எப்படி இருந்ததோ அப்படித்தான் நீட்டிக்க வேண்டும் என்று நாம் சட்டம் எழுதி வைத்திருக்கிறோமே, அந்த சட்டத்துக்கு முரணாக நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்களே, போய் பார்க்கலாம் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்டபோது, நாம் கைப்பற்ற சொன்னால்தான் அந்த சட்டத்துக்கு முரண். அவர் கேட்குறார், அதுக்குள்ளே எங்கள் கோயில் மாதிரி இருக்குதே, எங்கள் வழிபாட்டு தலம் மாதிரி இருக்கேன்னு கேட்குறார். அதை ஆய்வு செய்யுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆய்வு செய்யுங்கள் என்று சொன்னது அந்த சட்டத்துக்கு முரண் இல்லை என்று விளக்கம் சொல்லுகிறார். நாம் இங்கே கவனிக்கணும், ஆய்வு செய்து என்ன செய்ய போகிறீர்கள்? ஆய்வின் முடிவு என்ன? அதனுடைய விளைவு என்ன? யதார்த்தமாய் சொல்லப்பட்ட ஒரு செய்தி கடைசியிலே 5 உயிர்கள் பறிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிறது. உச்ச நீதிமன்றத்திலே அந்த சட்டம் இப்போது போகிற போது மீண்டும் சொன்னார்கள், 91 ஏற்றப்பட்ட சட்டம் உறுதியானது. இதற்கு மேல் எந்த வழிபாட்டு தலங்களையும் அது 47க்கு முன்னால் இருந்திருந்தால் அதை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு உட்படுத்தக்கூடாது, அந்த வழக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் என்ன இருந்தது என்ற ஆய்வுக்கெல்லாம் நீங்கள் உத்தரவிடுவது அவசியமற்றது என்ற தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிற சூழலை பார்க்கிறோம். சின்ன வார்த்தை வித்தியாசங்கள் தான் அதனுடைய விளைவுகள் மிகப்பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை ஆட்சியாளர்களும் சட்டங்களும் கவனித்து செயல்பட வேண்டும் என்பதை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன வார்த்தையாக இருந்தாலும் நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை சொன்னால் விளைவு என்ன என்று யோசித்து அதை பேசினார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்தினுடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் பாதுகாக்கின்ற எல்லா சூழல்களையும் உருவாக்கி தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹ்.